அனைவருக்கும் வணக்கம். அன்பான கன்னிராசி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். ரொம்ப காலமாக பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிற கன்னிராசி சொந்தங்களுக்கு ஒரு மாபெரும் சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன். 100 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திச்சிருப்பீங்க. அதோட ரொம்பவே மனம் நொந்து போயிருப்பீங்க. யாருக்காக நீங்கள் மனசுடைஞ்சு போனீங்களோ அவங்களே உங்களை முகத்துக்கு நேராக நின்று குறை சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே நீங்கள் ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்காமல் காயப்படுத்தினப்போ அழுது உங்கள் கண்ணீரே வற்றி போயிருக்குங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் காற்றுல பறக்க போகுது. உங்கள் ராசிக்கு வரப்போகிற அந்த 10 அற்புதமான நற்செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்ல போகிறேன். இது முழுமையாக கேட்கும்போதே உங்கள் மனசில் ஒரு பெரிய நிம்மதி பிறக்குங்க. முதல் விஷயம், உங்களுடைய பொருளாதார நிலைமையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது. இது வரைக்கும் காசு பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் பல ராத்திரிகள் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு கூட சில நேரங்களில் யோசித்து கலங்கியிருப்பீங்க. ஆனால் இனிமேல் பணம் உங்களை தேடி மழையாக பொழிய போகுது. எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும். பல வருஷமாக தடைபட்டிருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. தொழில் செய்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மந்தநிலை மாறி லாபம் கொட்ட போகுதுங்க. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அருமையான நேரம். யாரை நம்பியும் நீங்கள் தொழில் செய்யலாம்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா கன்னி ராசிக்காரர்களுக்கும் துரோகம் செய்கிறது. உங்களுக்கு நடந்த துரோகங்கள் எல்லாம் உங்களை சுற்றி உள்ளவங்களால தான் நடந்திருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் சொந்த அறிவை பயன்படுத்தி முழு ஈடுபாட்டோட இறங்குனா வெற்றி நிச்சயங்க. அடுத்ததாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சலங்கள் எல்லாமே விலகப் போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த சிறு சிறு மனக்கசப்புகள் எல்லாம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு அன்பாக வாழக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாக போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களை மதிக்காமல் தூக்கி எறிஞ்ச உறவினர்கள் எல்லாரும் உங்களுடைய அதிரடியான முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் எல்லாம் இனிதே நடக்கும். வீட்டில் எப்போவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை நிலவுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கும் அழகான குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியுது. உடம்பில் இருந்த சோர்வு எல்லாமே நீங்கி ஒரு புதிய சுறுசுறுப்பு பிறக்கும். நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமடைய ஆரம்பிக்கும். ஆஸ்பத்திரி செலவுகள் அடியோடு குறையும். இது எல்லாமே 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ராஜயோகத்தோட ஆரம்பம். மனசில் ஒரு புது தெம்பும் தைரியமும் பிறக்கும். இது வரைக்கும் நம்ம எதை தொட்டாலும் தொலங்கலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் துலங்கும். வேலை தேடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் சரி, படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம குறைஞ்ச சம்பளத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல வேலை கை மேலே கிடைக்க போகுது. அந்த வேலையில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். உங்களுடைய உண்மையான உழைப்புக்கும் திறமைக்கும் ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை கேலி கிண்டல் பண்ணவங்களுக்கு முன்னாடி நீங்கள் தலை நிமிர்ந்து ராஜ நடையோடு வாழ போகிறீங்க. இதுவரைக்கும் நீங்கள் இழந்த நகை, பணம், நிம்மதி, சந்தோஷம் எல்லாத்தையும் மொத்தமாக திரும்ப தரக்கூடிய நேரம் இது. உங்களோட சிந்தனை எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். எதை செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும்னு உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி தோன்றும். அதை பின்பற்றி போனாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட முடியாத உயரத்தை தொடுவீங்க. 3வது முக்கியமான விஷயம் என்னன்னா, சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், இல்லைன்னா ஒரு சின்ன வீடாவது கட்டணும்னு ரொம்ப வருஷமாக நீங்கள் கண்ட கனவு இப்போ நனவாக போகுது. வாடகை வீட்டில் படுற கஷ்டம், அடிக்கடி வீடு மாற்றுற வலி, இது போன்ற கவலைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் நினைத்ததை விட ரொம்ப பிரம்மாண்டமாகவே உங்கள் சொந்த வீடு அமையும். அதே மாதிரி சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் அதுவும் எந்த தடையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேரும். அடுத்து 4வது விஷயம், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கிற எதிரிகளை விட கூடவே இருந்து குழிப்பறிக்கிற துரோகிகள் தான் அதிகம். நீங்கள் ரொம்ப நம்பி உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்துக்கிட்டவங்களே உங்களை முதுகுக்கு பின்னால் குத்திருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி மறைமுக எதிரிகள் எங்கிருந்தாலும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தோற்று போவாங்க. யார் உங்களுக்கு கெடுதல் நினைச்சாங்களோ அவங்க
செஞ்ச சூழ்ச்சிகள் எல்லாமே அவங்களுக்கே திருப்பி அடிக்கும். உங்களை ஏமாத்தினவங்க எல்லாரும் உங்ககிட்டயே வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு காலம் மாறும். 5வது நற்செய்தி என்னன்னா, உங்களுடைய தெய்வ பக்திக்கு கை மேலே பலன் கிடைக்க போகுது. நீங்கள் எந்த தெய்வத்தை நினைச்சு உருகி உருகி வேண்டிட்டு இருந்தீங்களோ அந்த தெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். வெளியில் போகும்போது இதுவரைக்கும் இருந்த சின்ன சின்ன பயம் கண்டங்கள் எல்லாமே விலகி போயிடும். 6வது பெரிய விஷயம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றின கவலை உங்களுக்கு இனிமே வேண்டாம். படிக்கிற பசங்க படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரர்களாக வருவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல பேரும் புகழும் தேடி வரும். அவங்களுக்கு நல்ல இடத்துல திருமண பாக்கியம் எந்த குறையும் இல்லாமல் அமையும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், இல்லை அங்கே போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு பயணத்திற்கான தடைகள் நீங்கி ரொம்ப சுலபமான அந்த யோகம் கூடி வரும். இந்த 100 வருட ராஜயோகம் உங்களை எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்க போகுது. நீங்கள் படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து சிரித்தவங்க வாயடைச்சு போகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுதுங்க. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் முடியாத வேலைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முடிய போகுது. நீதிமன்ற வழக்குகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் நீங்கள் சிக்கியிருந்தால் அதோட தீர்ப்பு உங்களுக்கு முழுமையான சாதகமாக வரும். யாருடைய தயவும் இல்லாமல் உங்கள் சொந்த காலடியில் கம்பீரமாக நிற்க போகிறீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற குழப்பம், இது எல்லாமே சுத்தமாக மறைஞ்சிரும். நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்க போகுது. குடும்பத்திலையும் சரி, வேலை பார்க்குற இடத்திலும் சரி, உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை திறன் ரொம்பவே அதிகமாகும். 7வது முக்கியமான நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகுது. கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க. உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைன்னா கூட மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு கடன் வாங்கியாவது அவங்களுக்கு உதவி செய்வீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு உங்களை ரொம்பவே உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. இதை நினச்சி நீங்கள் பல நாள் தனியாக உட்கார்ந்து அழுதுருப்பீங்க. இனிமேல் அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. உங்களை வேண்டான்னு ஒதுக்கி வச்சவங்க உங்களோட வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்பாங்க. உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை ரொம்பவே பிரம்மாண்டமாக மாறப்போகுது. அரசியலிலோ அல்லது பொது நலனிலோ இருக்கிறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி எதிர்பாராத உயர் பதவிகள் தேடி வரும். உங்களோட வார்த்தைக்கு ஊருக்குள்ளே ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கும். 4 பேருக்கு நல்லது செஞ்சு அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்க போகுது. எந்த ஊரில் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ அதே ஊரில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வலம் வர போகிறீங்க. 8வது நற்செய்தி, உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு எதிர்பாராத திருப்பம். ரொம்ப நாளாக ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாமல் இருட்டில் நிற்கிற மாதிரி தவிச்சிட்ருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான தீர்வு கிடைக்க போகுது. கடவுள் ரூபத்தில் வந்து உதவி செய்வாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உங்கள் வாழ்க்கையில் அச்சு பிசகாமல் அப்படியே நடக்க போகுது. இருண்ட வாழ்க்கையில் ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கும். உங்களுக்கு வரவேண்டிய உதவிகள் எந்த தடையும் இல்லாமல் சரியான நேரத்தில் வந்து சேரும். எத்தனையோ ராத்திரிகள் நிம்மதி இல்லாமல் அழுது அந்த இரவை நீங்கள் கழிச்சிருப்பீங்க. இனிமேல் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு ஆழமான நிம்மதியான தூக்கம் வரப்போகுது. மனசுக்குள்ளே இருந்து வந்த பாரம் எல்லாமே இறங்கி ஒரு புது மனுஷனாக நீங்கள் மாறப்போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் போகணும்னு நினைச்ச பல பயணங்கள் தள்ளி போனாலும் ஆன்மீக பயணங்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோடு போகிற பாக்கியம் எல்லாம் உங்களுக்கு தானாகவே கூடி வரும். உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால நீங்கள் எதை தொட்டாலும் அது ஒரு பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. வாழ்க்கையில் இனிமேல் நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைச்ச உங்களுக்கு இயற்கை ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. 9வது அற்புதமான நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசுக்குள்ளே இருந்து வந்த எல்லா விதமான குழப்பங்களும் நீங்கி ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட அதையே நினச்சி அளவுக்கு அதிகமாக யோசித்து மனசை போட்டு குழப்பிப்பீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ என நினைத்து உங்கள் நிம்மதியை நீங்களே கெடுத்துப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த தேவையில்லாத பயம், கவலை எல்லாமே உங்களை விட்டு நிரந்தரமாக விலகப் போகுது. யார் உங்கள் மேலே உண்மையான அன்போடு இருக்காங்க, யார் உங்ககிட்ட வெறும் தேவைக்காக மட்டும் பழகியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்பவும் ஈஸியாக நீங்கள் இனிமேல் கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய பக்குவம் ஏற்பட போகுது. உங்களை சுற்றி எப்போவுமே ஒரு நல்ல சக்தி இருக்கிறத நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க.
எந்த ஒரு முடிவையும் ரொம்ப தைரியமாகவும் சரியாகவும் எடுக்கக்கூடிய மனபலம் உங்களுக்கு வந்துடும். இதுக்கு முன்னாடி எதை செய்ய தயங்குனீங்களோ அதை ரொம்ப ஈடுபாட்டோடு செஞ்சு முடிப்பீங்க. 10வது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நற்செய்தி, உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகிற ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும், நீங்கள் பட்ட ஒவ்வொரு அவமானத்துக்கும் சேர்த்து வச்சு இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க போகுது. நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தை நீங்கள் தொட போகிறீங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்கள, குடும்பத்துக்கும் உங்கள் அடுத்த தலைமுறைக்கே எந்த குறையும் இல்லாமல் வாழ வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சொத்து சுகம் உங்களுக்கு அமையப்போகுது. இது வரைக்கும் இருட்டில் இருந்த உங்கள் வாழ்க்கை இனிமேல் சூரியன் மாதிரி பிரகாசமாக ஜொலிக்க போகுது. நீங்கள் இழந்த எல்லாத்தையும் திரும்ப மீட்டு உங்கள் ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறி ஒரு உண்மையான ராஜாங்க வாழ்க்கையை வாழ போகிறீங்க. கன்னிராசியில் பிறந்த நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி மறைஞ்சி போய் இனி வரப்போகிற காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமாக மாறப்போகுது. இந்த 10 மாபெரும் நற்செய்திகளும் உங்களை தேடி வரக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்குது. ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டமும் பணமழையும் கொட்டும்போது நம்மளை அறியாமலே சில தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் சந்தோஷத்தையோ உங்கள் அடுத்த திட்டத்தையோ யாருக்கிட்டையும் உடனே சொல்லிடாதீங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிற குணம் உண்டு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாதவங்க நீங்கள். ஆனால் இப்போதைக்கு உங்கள் ரகசியங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும். காரியம் முழுசாக கைகூடுற வரைக்கும் அமைதியாக இருக்கிறது தான் உங்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய பலம். உங்கள் வெற்றியை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படணுமே தவிர நீங்களாக போய் யாருக்கிட்டையும் தம்பட்டம் அடிக்கக்கூடாது. அதனால் உங்கள் வளர்ச்சியை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக கொண்டு போங்க. அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களை தேடி வரப்போகிற சொந்த பந்தங்களை பற்றி. நீங்கள் கஷ்டத்தில் இருந்தப்போ, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நின்னப்போ உங்களை எட்டி நின்று வேடிக்கை பார்த்தவங்க, உங்களை ஏளனமாக பேசினவங்க இருந்தாலும் இப்போ உங்கள் நல்ல நிலைமையை பார்த்து திரும்பவும் உங்களோட ஒட்டுறதுக்காக ஓடி வருவாங்க. அவங்களை பழிவாங்கணும்னு நினச்சி நீங்கள் எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் அவங்களை தலையில் வச்சு கொண்டாடவும் வேணாம். அவங்கக்கிட்ட ஒரு மரியாதையான இடைவெளியை எப்போவுமே கடைபிடிங்க. யாரை எவ்வளவு தூரம் வைக்கணுமோ அவ்வளவு தூரம் மட்டும் வச்சுக்கோங்க. திரும்பவும் நீங்கள் அவங்கக்கிட்ட ஏமாந்துடாதீங்க. உங்களிடம் ஒருவர் வந்து கொஞ்சம் அன்பாக பேசிட்டா போதும், உசுரையே கொடுத்துடுவீங்க. அந்த பழக்கத்தை இனிமேல் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எல்லாரும் நல்லவங்கன்னு நினச்சி ஏமாந்தது போதும். இனிமேல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. உங்கள் வேலையை பாருங்கள். பணம் வருதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்யாதீங்க. காசு பணத்தோட அருமை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்கள் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கைக்கு வரவேண்டிய பணத்தை சரியான முறையில் சேமித்து வைங்க. நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது மாதிரியான உருப்படியான காரியங்களில் கவனம் செலுத்துங்க. எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் உங்களை கைவிடாமல் காப்பாற்றினது உங்கள் குலதெய்வம் தான். அதனால் மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போய் மனசார நன்றி சொல்லிட்டு வாங்க. உங்கள் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு, முக்கியமாக பசியால் வாடுறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்கள் உங்கள் புண்ணியத்தை இன்னும் பல மடங்கு உயர்த்தி உங்களையும் உங்கள் தலைமுறையையும் எந்த குறையும் இல்லாமல் காக்கும். நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துருச்சு. கன்னி ராசிக்காரரான நீங்கள் எப்போவுமே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளாக போய் நிற்பீங்க. ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது ஒரு காக்கா கூட வரலைங்கிற ஏக்கம் உங்களுக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. அந்த ஏக்கங்கள் எல்லாம் இனிமேல் சுத்தமாக மறைய போகுது. வேலை பார்க்குற இடத்துல இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கி இருப்பாங்க. நீங்கள் ராத்திரி பகலாக உழைச்சிருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு பாராட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. மேலதிகாரிகள் உங்களை தரக்குறைவாக பேசின சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இனிமே அந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை வேண்டான்னு சொன்ன இடத்துல இருந்து உங்களை தேடி வந்து பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்கள் வேலையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் உங்களோட பழைய கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவு லாபம் வந்து சேரும்.
ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறது என்னன்னா, யாரையும் முழுசாக நம்பி முதல் போட்டு தொழில் செய்யாதீங்க. கன்னிராசிக்கு எப்போவுமே தனியாக நின்று ஜெயிக்கிற தைரியமும் அறிவும் நிறையவே இருக்குது. அதனால் உங்கள் சொந்த முடிவுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்துடும்னு முன்னாடியே சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் கல்யாண வயசில் இருக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ரொம்ப நாளாக நல்ல வரன் அமையலைன்னு வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் நீங்கள் நினைச்ச மாதிரி ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை துணை அமையப்போகுது. உங்கள் குடும்பத்தோட அந்தஸ்தை உயர்த்துகிற மாதிரி அந்த கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். சொத்து பத்து விஷயத்தில் அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த சண்டைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிற நிலைமை உருவாகும். உங்களை புரிஞ்சிக்காம தூரமாக போன உறவுகள் எல்லாம் இப்போ உங்கள் அருமையை தெரிந்துக்கிட்டு திரும்பவும் ஒன்று சேருவாங்க. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம். காசு பணம் எவ்வளவு இருந்தாலும் ராத்திரி படுத்தா தூக்கம் வரணும். அந்த நிம்மதியான தூக்கம் இனிமே உங்களுக்கு வரப்போகுது. உங்கள் முகத்தில் எப்போவுமே இருந்த அந்த ஒரு மாற்றம் மறைஞ்சி ஒரு புது பொலிவு உண்டாகும். இவங்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் தோற்றத்திலேயே ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுது. கன்னிராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்காகவும் கணவன் குழந்தைகளுக்காகவும் உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டு ஓய்வே இல்லாமல் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் செஞ்ச எந்த தியாகத்துக்கும் ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைச்சிருக்காது. மாமியார் நாத்தனார் பிரச்சனையில் வாடிக்கிட்டு நிம்மதியே இல்லாமல் எத்தனையோ நாள் கண்ணீரோட சமையல் செஞ்சுருப்பீங்க. உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு சின்ன மரியாதை கூட இல்லாமல் ரொம்பவே ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமே உங்களுக்கான காலம் பிறந்துருச்சு. குடும்பத்தில் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிற ஒரு அருமையான சூழ்நிலை உருவாகும். உங்கள் கணவர் உங்கள் அருமையான மனசை புரிஞ்சுக்குவார். உங்களை உதாசீனப்படுத்தின உங்கள் சொந்தக்காரங்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து நிற்பாங்க. சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் இருந்தபடியே சின்னதாக ஒரு வியாபாரம் செஞ்சால் கூட அதில் லாபம் இல்லை. இது வரைக்கும் அடைபட்டு கிடந்த உங்கள் திறமைகள் எல்லாம் வெளியுலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். வயசான கன்னிராசிக்காரர்களை எடுத்துக்கிட்டால் இது வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் கை கால் வலி மூட்டு வலி மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மருத்துவமனைக்கு அலைஞ்சது மாத்திரை மருந்துக்காக செலவு பண்ணதெல்லாம் இனிமேல் அடியோடு நிற்கும். பெத்த பிள்ளைகளே நம்மளை சரியாக பார்த்துக்கலையே, நம்ம உழைப்பை எல்லாம் வாங்கிட்டு இப்போது நம்மளை நடுத்தெருவில் விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மனவேதனை நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இனிமேல் அந்த பிள்ளைகளே தன் தப்பை உணர்ந்து உங்களை தேடி வந்து அரவணைக்கிற காலம் வந்துருச்சு. உங்கள் பேர பிள்ளைகளோட கொஞ்சம் சந்தோஷமாக விளையாடி ரொம்ப சந்தோஷமான உங்கள் காலத்தை கழிக்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியம் உங்களை ஒரு கவசம் மாதிரி காக்க போகுது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும். குடும்பத்தோட புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைக்கும். மனசில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. யாரை நம்பியும் உங்கள் கடைசி காலம் இருக்காது. உங்கள் கையில் பணம் காசு தாராளமாக புழங்கும். அதனால் உங்கள் கிட்ட எல்லோரும் ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவாங்க. உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேச தெரியாத உங்கள் வெள்ளந்தி மனசுக்கு இயற்கை ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பரிசை கொடுக்க போகுது. கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இயற்கையும் இறைவனும் எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. இந்த அருமையான தகவல்கள் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய ஆரம்பத்தையும் எதிர்காலத்தையும் பற்றின ஒரு பெரிய நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும். கன்னிராசி நேயர்கள் எல்லாம் வளமும் பெற்று நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.